புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். குன்றத்தூர் அப்படின்னாலே நம்ம அனைவருடைய நினைவுக்கு வருவது அந்த அபிராமி தான். பிரியாணி கடை அபிராமி. இந்த விவகாரத்தை யாராலையும் மறக்க முடியாது. ஒன்றும் அறியாத தன்னுடைய 2 பிஞ்சுங்களை பார்த்தீங்கன்னா இந்த அபிராமி என்ன செய்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது தன்னுடைய அந்த காதலனுக்காக, கள்ள காதலனுக்காக அவங்க பண்ண விவகாரம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்த நிலையில் தற்போது ஜூலை 24ஆம் தேதி இந்த வழக்கில் அதிரடியான தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த அபிராமிக்கும் அந்த அபிராமியின் கள்ளக்காதலன் சுந்தரத்திற்கும் ஆயுள் தண்டனை, அதாவது அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் சிறையில் தான் கழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பான தீர்ப்பை நீதிமன்றம் தற்போது வெளியிட்டு இருக்காங்க. நீதிபதி அதிர வைத்திருக்காங்க இந்த விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டி. அப்படி இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இந்த குன்றத்தூர் அபிராமி அந்த காதலன் சுந்தரம் எப்படி பழக்கமாச்சு, இவங்களுக்குள்ளார என்ன நடந்தது, அந்த 2 பிள்ளைகள், ஒன்றும் அறியாத பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த விவகாரம் பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அபிராமிக்கும் இந்த சுந்தரத்திற்கும் கொடுத்த இந்த தண்டனை சரியான தண்டனை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிரியாணி கடைக்காரர் சுந்தரத்துடனான தவறான பழக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அறியாத தன்னுடைய 2 பிள்ளைகளை அபிராமி பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த விவகாரத்தில் அபிராமி குற்றவாளி என்று காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்காங்க. அதே போல் குழந்தைகளையும் கணவரையும் ஏதாவது செய்துவிட வேண்டுமென்று ஐடியா கொடுத்து உதவியாக இருந்த அபிராமி உடைய அந்த காதலனுக்கும் பிரியாணி கடை சுந்தரத்திற்கும் இந்த வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு 2 பேருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தான் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த விஜய் என்ற நபருக்கும் அபிராமிக்கும் திருமணம் நடந்தது. விஜய் தனியார் நிறுவனத்தில் வங்கியில் வேலை செய்து வந்தார். இதனால் குடும்பத்துடன் அவர் சென்னை புறநகர் பகுதியான குன்றத்தூரில் வாடகை வீடு எடுத்து தங்கியிருந்தார். இந்த தம்பதியினருக்கு அஜய் என்ற 7 வயதில் ஒரு மகனும் கார்னிகா என்ற 4 வயதில் ஒரு மகளும் இருந்தாங்க. இந்த நிலையில் 2017-18ஆம் ஆண்டுகளில் இந்த அபிராமி மியூசிக்கல் ஆப்பில் நிறைய வீடியோக்களை வெளியிட்டு வந்தாங்க. ரஜினி ரசிகையான இந்த அபிராமி ரஜினியின் வசனங்களை பேசியும் வீடியோக்களை வெளியிட்டு இருந்தாங்க. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி பணி அதிகம் இருந்ததால் அபிராமியின் கணவர் விஜய் அன்று இரவு அலுவலகத்திலேயே தங்கிட்டார். மறுநாள் செப்டம்பர் 1ஆம் தேதி காலை வீட்டுக்கு வந்து பார்த்தாரு, கதவு மூடப்பட்டிருந்தது. இதனால் அருகில் இருந்த தன்னுடைய தாய் தந்தை வீட்டிற்கு அங்கே குழந்தைகள் தன்னுடைய மனைவி சென்றிருக்கலாம் என்று கருதி அங்கே போய் பார்த்திருக்கிறாரு. அங்கே போனது பிறகு இங்கு வரவில்லையே என்று சொல்லியிருக்காங்க. இதனையடுத்து மீண்டும் வீட்டுக்கு வந்த விஜய் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தார். அப்போதுதான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2 குழந்தைகளும் இருந்த அந்த நிலையை கண்டு அதிர்ச்சியாகி இருக்கிறார். இதனால் 2 குழந்தைகளையும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அந்த பிள்ளைகள் காலமானதாக தெரிய வந்தது. இது குறித்து குன்றத்தூர் போலீசாரிடம் விஜய் புகார் அளித்திருந்தார். அதன் பிறகு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. அப்போதுதான் குன்றத்தூர் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. விஜய் தன்னுடைய குடும்பத்தினருடன் வீட்டருகே இருக்கக்கூடிய பிரியாணி கடைக்கு சென்று உணவு சாப்பிட்டு விட்டு வருவாராம். அங்குள்ள பிரியாணி சுவை பிடித்ததால் அபிராமி தன்னுடைய கணவர் இல்லாத நேரங்கள்லையும் கடைக்கு ஃபோன் செய்து பிரியாணியை ஆர்டர் செய்வதை இந்த அபிராமி வழக்கமாக வச்சிருந்தா. அப்போது அபிராமியின் வீட்டிற்கு சுந்தரம் அப்படின்றவன் தான் பிரியாணியை நேரில் வந்து கொடுப்பதை வழக்கமாக வச்சிருந்தான். இதனால் அடிக்கடி பிரியாணி வாங்கும்போது சுந்தரத்துடன் அபிராமி நெருங்கி பழகியதால் பார்த்தீங்கன்னா நாளடைவில் அதுவே தவறான பழக்கமாக மாறிடுச்சு.
கள்ளக்காதலனுக்காக அபிராமி தன்னுடைய குழந்தை கணவரை எல்லாம் விட்டுட்டு சில வாரங்கள் வெளியே சென்றுட்டாராம். இது பலருக்கும் தெரியாத விஷயம். அதன் பிறகு காதோடு காது வைத்தது போல அபிராமியை குடும்பத்தினர் தேடி கண்டுபிடித்து குழந்தையை காட்டி மீண்டும் அழைத்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் இப்போதுதான் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் சுந்தரத்துடன் வாழவே அபிராமிக்கு பிடித்திருந்ததாம். இதனால் மீண்டும் நாம் சுந்தரத்துடன் ஓடி போனாலும் குழந்தையை காரணம் காட்டி அழைத்து வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இந்த அபிராமிக்கு அப்போது வந்திருக்கின்றது. அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு நிலையை அந்த அபிராமி உருவாக்கிட்டான். இதனை அடுத்து குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று இரவு பார்த்தீங்கன்னா பாலில் எதையோ கலந்து கொடுத்து விட்டு சுந்தரத்துடன் வீட்டை விட்டு வெளியேறிட்டா இந்த அபிராமி. இவங்க கோயம்பேட்டில் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை விட்டுட்டு நாகர்கோவிலுக்கு தப்பி சென்றிருக்காங்க. இதனை அடுத்து போலீசார் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அபிராமி நாகர்கோவில் சென்றதை அறிந்து சுந்தரத்தை கைது செய்தாங்க. அவரிடம் அபிராமிக்கு ஃபோன் செய்து எங்கிருக்கிறார் என கேட்க சொல்லியிருக்காங்க போலீசார். அதன்படி சுந்தரமும் அபிராமிக்கு ஃபோன் செய்து எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டபோது கொஞ்சமும் குற்ற உணர்ச்சியே இல்லாத இந்த அபிராமி நாகர்கோயிலில் இருப்பதாகவும் சுந்தரத்தையும் சீக்கிரம் வருமாறும் சொல்லியிருக்காங்க. இதனையடுத்து போலீசார் இந்த சுந்தரத்தை அழைத்து கொண்டு நாகர்கோவிலுக்கு போயிருக்காங்க. நாகர்கோவிலுக்கு வந்த சுந்தரம் போலீசார் சொன்னது போல அபிராமியை தொடர்பு கொண்டபோது அபிராமி இருக்கும் இடத்தை சொல்லியிருக்கான். இதனையடுத்து போலீசார் சுந்தரத்துடன் சென்று அபிராமியை கைது செய்து அழைத்து வந்தாங்க. இந்த வழக்கில் அபிராமி முதல் குற்றவாளியாகவும் இந்த சுந்தரம் 2வது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டான். இருவரும் கடந்த 7 வருடங்களாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய இந்த வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து அதன் பிறகு காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. ஆனால் காஞ்சிபுரத்தில் மகிழா நீதிமன்றம், போக்சோ நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றங்களில் நீதிபதிகள் இல்லாததால் இங்கு வரும் வழக்குகளை காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி ப.உ. செம்மல் விசாரித்துட்டு வராரு. காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த அபிராமியின் வழக்கு விசாரணை முடிந்து ஜூலை 24ஆம் தேதி தீர்ப்பு வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அமர்வு நீதிமன்றத்தில் அபிராமி வழக்கு நீதிபதி செம்மல் அவர்களுடைய முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் அபிராமி குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். இதற்கு ஐடியா கொடுத்த, அதாவது இந்த மாதிரியான மோசமான செயலை செய்ய வேண்டும் என்று ஐடியா கொடுத்த அந்த சுந்தரமும் பிரியாணி கடை சுந்தரமும் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார். 2 பேருக்குமே வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிரடியாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கில். இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த அபிராமியும் அந்த சுந்தரமும் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல கணவருக்குமே திட்டம் போட்டு இருக்காங்க. ஆனால் அன்று அலுவலகத்தில் வேலை இருந்ததால் அபிராமியின் கணவர் விஜய் வீட்டுக்கு வரலை. அதனால் அவர் பிழைத்திருக்கின்றார். அதே மாதிரி இவங்களுடைய இந்த விவகாரம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதற்காக இந்த 2 பேருமே சேர்ந்து பல்வேறு கட்ட திட்டங்களை தீட்டியிருக்காங்க. உறவினர்கள் கூட நமக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது அப்படின்றதற்காக உறவினர்களுக்கு கூட இவங்க ஸ்கெட்ச் போட்டதும் அம்பலமாகி இருக்கின்றது. அதாவது விஜயினுடைய தாய் தந்தை, இந்த அபிராமியினுடைய தாய் தந்தை அப்படின்ட்டு மற்ற பேருக்கும் இவங்க ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்கள் இந்த நம்ம வாழ்கின்ற இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றது நினைக்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கின்றது. அதன் பிறகு இந்த மாதிரியான சம்பவம் நடக்கலையான்னு கேட்டால் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இந்த 2 பேர் செய்தது கொடுமையிலும் கொடுமை என்பதை மறுத்திட முடியாது. அதற்கு ஏற்றாற் போல இந்த 2 பேருக்கும் தற்போது சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. குன்றத்தூர் அபிராமி உடைய இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சிறையில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த ஆயுள் தண்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அந்த 2 பேருக்கும் சரியான தண்டனை தானா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும், இந்த மாதிரியான நபர்களை என்ன செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த குன்றத்தூர் அபிராமியை பற்றியும் இவன் என்னென்னலாம் செய்தாங்க இந்த 2 பேரும் அப்படின்றத பற்றியும், கடைசியாக இவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.